நமது பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதல்களோடு ஒரு சிறந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இயங்கி வருகிறது. இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை. நல்ல வேளையில் தமிழ்நாடு அரசுக்கும் அதனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களது யூடியூப் சேனல் வழியாக நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நிச்சயமாக நாங்கள் சேனல் சார்பாக தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஸ்காலர்ஷிப்ஸோட ஒரு உயர்கல்வி படிக்க முடியுங்கிற வாய்ப்பு வந்து நிறைய மாதம் தெரியாமல் இருக்குது. எங்களுக்கே ஆக்சுவலாக இப்போ 2000 நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒரு மாதம் கிடைக்குதுன்னா 20000 10 மாதம், அது ஒரு மிகப்பெரிய தொகை. கூலி வேலை அன்றாட ஒரு 500 ரூபா கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தன் குழந்தைகளை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அரசாங்கம் பயன்படுத்துறது, உங்கள் யூனிவர்சிட்டி மூலமாக மாணவர்களும் பயன்படுறாங்க சார். இந்த ஊடகம் வாயிலாக பார்க்க அனைத்து பெற்றோர்கள் மாணவர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சார். இதில் என்னென்ன பாடப்பிரிவுகள் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். பாடப்பிரிவு மொத்தம் நமது தமிழ் பல்கலைக்கழகம் 5 புலங்களை கொண்டு செயல்படுகிறது. கலைப்புலம், வளர்தமிழ் புலம், அறிவியல் புலம், சுவடி புலம், மொழி புலம் என்று 5 புலங்கள். ஒவ்வொரு புலங்களுக்கும் கீழ் அதற்கு உண்டான சிறப்பினமான துறைகள் இயங்கி வருகின்றன. முதுகலை படிப்புகள் என்ற நிலையில் பார்ப்போமேயானால் மொழிப்புலத்தின் கீழ் இருக்கக்கூடிய இலக்கியத்துறை 2 ஆண்டு படிக்கக்கூடிய முதுகலை வகுப்பும் 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அந்த பட்ட வகுப்பும் இருக்கின்றன. அதுபோலவே மொழியியல் துறையில் 2 ஆண்டு படிக்கக்கூடிய முதுகலை பட்ட வகுப்பு மொழியியல் துறையில் இருக்கின்றன. மற்ற துறைகளிலெல்லாம் ஆராய்ச்சி படிப்புகள். அதுபோலவே சுவடிப்புலத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையில் 5 ஆண்டு படிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் வரலாறு என்கின்ற பாடத்தை கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை என்கின்ற துறையின் கீழ் வழங்கி வரப்படுகிறது. அதுபோலவே சிறப்பினமாக வேறு எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத ஒரு துறையாக கடல்சார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை என்கின்ற ஒரு மிகச்சிறந்த மெரைன் ஆர்கியாலஜி என்கின்ற ஒரு துறை எங்களது பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அந்த துறை பல்வேறு விதமான அகழாய்வுகளை ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து உலகிற்கு தமிழ் மொழியினுடைய தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மையை விளக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த துறை செயல்பட்டு வருகிறது. அதுபோலவே அறிவியல் புலத்தில் இயங்கி வருகின்ற சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியல் துறையில் ஒரு சில அந்த முதுகலை பட்ட வகுப்பும், கணிப்பொறி அறிவியல் துறையில் முதுகலை பட்டமும் வழங்கப்பட்டு வருகின்றன. மற்ற அனைத்து துறைகளிலுமே ஆராய்ச்சி படிப்புகள் மிகச்சிறப்பான முறையில் இருக்கின்றன. எங்களது பல்கலைக்கழகத்தினுடைய ஓலைச்சுவடித்துறை, அரிய கையெழுத்து சுவடித்துறை, அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, அதுபோலவே நான் சார்ந்திருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை, மொழிபெயர்ப்பு துறை, இப்படி பல்வேறு துறைகள், இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலக்கியத்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளுமே ஒரு சிறப்பு நிலையில் உருவாக்கப்பட்ட துறைகள். அந்த துறைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தமிழர்களினுடைய நாகரிகம், பண்பாடு, தமிழ் மொழியினுடைய ஆழங்கால்பட்ட அந்த ஆழ்ந்த சிந்தனையில் வெளியிட்ட அந்த கருத்தாக்கங்கள் அனைத்தையும் உலகிற்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியினை இந்த துறைகள் அனைத்தும் 5 புலங்களின் வழியாக செய்து வருகின்றன. மிக சிறப்பு. ஐயா அவர்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம் தமிழ் பற்றிய அனைத்து கருத்துக்களையும் தெளிவாக கூறியுள்ளார். ஐயா, இன்னொரு சந்தேகம். இப்போ அயல்நாட்டு, அதாவது இப்போ ஜப்பான் போன்ற ஆசிய கண்ட்ரிலிருந்து இல்லை உலகம் ஃபுல்லாக எங்கிருந்தாலும் நம்ம பல்கலைக்கழகத்தை வந்து படிக்கலாமா? அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம கல்லூரியில் உள்ளதுங்களா? நல்ல ஒரு அருமையான கேள்வி. உண்மையிலேயே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமே தமிழர்கள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் இருந்து செயல்படுத்தி படித்து தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கம். அந்த வகையில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள் இங்கு நேரடியாக வந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் இங்கு வந்து ஆராய்ந்து ஆய்வு பணியை நிவர்த்தி செய்து பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அதுபோலவே உலகில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியை வளர்க்கும் பொருட்டு தமிழ் வளர் மையம் என்கின்ற ஒரு மையத்தினையும், தமிழ் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்களை வளர்ப்பதற்காக தமிழ் பண்பாட்டு மையம் என்கின்ற ஒரு மையத்தினையும் தமிழ்நாடு அரசு நிதி நல்கையின் கீழ் தமிழ் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தி வருகிறது. அந்த 2 மையங்களுமே, அதாவது தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம் என்கின்ற 2 மையங்களும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, தமிழர்களினுடைய நாகரிகம், பண்பாட்டினுடைய வளர்ச்சி ஆகியனவற்றை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும்
பெற வேண்டும், அவர்களுக்கும் அந்த நிலை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற பணியினை இந்த மையங்கள் வழியாக செயல்படுத்தி வரப்படுகிறது. அதுபோலவே அதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி ஆண்டுதோறும் ஆய்வுகள் நடத்தி அந்த மையங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகின்றனவா என்ற ஒரு நிலையிலும் கண்காணித்து வருகிறது. அந்த வகையில் அது நீங்கள் கேட்டது போல உலகத் தமிழர்களை அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக தமிழ் பல்கலைக்கழகம் நிச்சயமாக. ஏன் இந்த இடத்துல இந்த ஐயா அவர் இந்த கேள்வி நான் கேட்டேன் என்றால், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வேண்டப்படுகிறார்கள். இதே போல MIT யூனிவர்சிட்டி USA வந்து தமிழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். வருங்காலத்தில் பொறியியல் துறை போல் மருத்துவத்துறை போல் தமிழ் ஒரு இன்றியமையாத ஒரு மொழியாக உலகளாவி இருக்கும் என்று ஐயாவின் மூலமாக நான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழை தேர்ந்தெடுத்து படித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் உலக புகழ் பெற்றவர்களாகவும் உருவாகல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா, விடுதியை பற்றி சொல்லுங்கள். பெண்கள் விடுதி, ஆண்கள் விடுதி உள்ளது. விடுதி தேவநாய பாவாணர் ஆடவர் விடுதி என்கின்ற ஒரு ஆடவர்களுக்கான பழைய விடுதி ஒன்றும் புதியதாக கட்டப்பட்ட ஒரு விடுதி இயங்கி வருகிறது. அதுபோலவே மகளிருக்காக கிட்டத்தட்ட முன்பு ஒரு 2 விடுதிகள் இருந்தன. கூடுதலாக தற்பொழுது ரூசா நல்கையினுடைய அந்த நல்கையின் பயனாக ஒரு விடுதி கட்டப்பட்டு 3 விடுதிகள் இயங்கி வருகின்றன. இருந்தாலும் மாணவர்களின் எண்ணிக்கை முன்பு ஆராய்ச்சியை மட்டுமே கொண்டிருந்த ஒரு நிலையில் விடுதி போதுமானதாக இருந்தது. தற்பொழுது முதுகலை 2 பாடப்பிரிவுகள் எல்லாம் தொடங்கப்பட்டுள்ளதால் சற்று கடினமாக இருந்தாலும் 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மாணவர்களை தவிர்த்து அயல் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை தந்து விடுதி செயல்படுத்தி வருகிறது. சில சிரமங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கூட அதனை எல்லாம் பல்கலைக்கழகம் ஏற்று தொடர்ந்து நல்ல முறையில் விடுதி இயங்குவதற்கான முயற்சிகளை அனைத்து நிலைகளிலும் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. நாங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் மாணவர்கள் சிறப்பாகவும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பதிவாளர் அவர்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை ஐயா, இது வந்து கட்டணங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா மக்களுக்குங்க ஐயா? கட்டணம் பல்வேறு அரசு கலைக்கல்லூரிகளை காட்டிலும் சற்று கூடுதலாகவும் மற்ற பல்கலைக்கழகங்களை காட்டிலும் சற்று குறைவாகவும் இருக்கும். மாணவர்களை சிரமப்படுத்தாத வகையில் அதுபோலவே நடைமுறை கைக்கொண்டு யாவரும் பாதிக்காத வண்ணம் அரசினுடைய வழிகாட்டுதல்களோடு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு செயல்படுத்தி வருகின்றனர். ரொம்ப இவ்வளவு நேரம் நமக்காக அவரது பிஸி ஷெடியூல், அவரோட நிறைய நாங்கள் வந்ததை பார்க்கும்போது நிறைய சார் பிஸியாக இருந்தார். ஆக்கப்பூர்வமாக மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்டியூஷன் எப்படி டெவலப் பண்ணணும், அடுத்து எப்படி கொலாபரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பணிகளுக்கு இடையில் கிராமப்புற மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் நம்ம சேனலுக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்த பதிவாளர் ஐயா தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் மாணவிகளும் மேலும் ஒரு அறிஞர்களாகவும் வெற்றியாளராக வர வேண்டும் என்று எங்கள் சேனல் சார்பாகவும் தமிழ் பல்கலை சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ஐயாவை எளிய முறையில் அணுகலாம். நமது கல்லூரி தமிழ் பல்கலைக்கழகத்தை விசிட் பண்ணி நேரடியாக அவரை அணுகி பயன்படுத்தி கொள்ளுமாறு சேனல் ஊடகம் வாயிலாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நானும் நிறைவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசின் வழியாக அரசினுடைய நல்கையோடு இயங்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகமும் ஒரு அடித்தட்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் எளிதில் உயர்கல்வியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தி வருகிறது. எனவே அரசின் நோக்கமும் பல்கலைக்கழகத்தினுடைய லட்சியமும் நிறைவேறும் வகையில் மாணவர்கள் அனைவரும் அவர் கிராமப்புற மாணவர்கள் என குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே நானும் அடிப்படை நிலையில் ஒரு சாதாரணமான கிராமத்திலிருந்து வந்தவன். அந்த வகையில் உயர்கல்வியை அனைவரும் பெற்று நமது நாட்டுக்கும் நமது தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இயங்கக்கூடிய இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை மாணவர்கள் பயன்படுத்தி உயரிய பட்டங்களை பெற்று நல்ல நிலையில் வர பல்கலைக்கழகம் எப்பொழுதும் துணை நிற்கும். அரசும் எங்களுக்கு பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த இரு நிலைகளிலும், அதாவது அரசினுடைய அந்த நிலையினையும் அந்த அரசின் நிலையினை கை கொண்டு பல்கலைக்கழகத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கும் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி படித்து பட்டங்களை பெற உங்கள் அனைவரையும் தமிழ் பல்கலைக்கழகத்தின்பால் அன்போடு அழைக்கிறோம். மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்கள், மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளுக்கு தடம் பதித்த ஒரு பல்கலைக்கழகத்தை பயன்படுத்தி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் வளம் சேர்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை தந்தவர்களுக்கு நன்றி சொல்லி வணக்கம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.